வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் நம்ம செத் ரோலன்ஸ் மீண்டும் வரப்போகிறாரு. வரும்போது ஷீல்டு 2.0 உருவாக்க போகிறாரு. அண்ட் ஸ்மாக்டவுனுக்கு பெரிய தலைவரான ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் பயணிக்க போகிறாங்களாம். அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் போட்ட பிளானை பற்றியும், அதுக்கப்புறமா WWE நடக்க போகிற திட்டத்தை பற்றியும். WWEயும் சரி, USA நெட்வொர்க்கும் சரி, அவங்க ஸ்மாக்டவுன் டீல் பண்ணும்போது எங்களுக்கு ரா மாதிரி 3 hour ஷோவாக வேணும், ஆனால் மிந்தி மாதிரி 3 hour ஷோவாக நடத்துனா எங்களுக்கு அந்த டிவி ரேட்டிங்கை போட முடியலை. அதனால் 6 மந்த்துக்கு 3 hours ஆகும். 6 மந்த் அதுக்கு எங்களுக்கு 2 hour ஷோவாக வேணும் தான் சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். 6 மந்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வின்டர் டைமை சொல்லுவோம். வின்டருக்கு முன்னாடி ஃபுட்பால், வாலிபால், நிறைய NFL நடக்கும்ல. அதாவது நான் சொல்கிறது சம்மர்ஸ் நமக்கு அடுத்தது இந்த ஆகஸ்ட்டு, அக்டோபர், நவம்பர் அதிலிருந்து. அதாவது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா 6வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் WWEயில் பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் 2 hours ஆகவும், 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் WWE 3 hour ஷோவாக நடக்கணும்னு சொல்லிட்டு டீல் போட்டிருந்தாங்க. அதை மீண்டும் செயல்படுத்த போகிறாங்க. இந்த வருடம் ஜான்வரி மாதத்துலேருந்து ஸ்மாக்டவுன் மீண்டும் 3 hour ஷோவாக மாறப்போகுது. ரெசல்மேனியாவில் Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு மினிமம் ஒவ்வொரு நாளும் 7 மேட்ச்னு சொல்லிட்டு 14 மேட்சை பில்டப் பண்ணணும், ஸ்மாக்டவுனை டெவலப் பண்ணணும். அந்த எல்லா ரெஸ்லர்ஸுக்கும் டைம் அப் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால ஸ்மாக்டவுனை 3 hour ஷோவாக கொண்டு போகிறாங்க. அதனால் மெயினான ரெஸ்லர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு மீண்டும் வரப்போகிறார்கள். மெயினான ரெஸ்லர்னா CM பங்காக இருக்கட்டும், செத் ரோலன்ஸாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சைடு காட்ட போகிறாங்க. ஏன்னா ரா 2 மணி நேரம், ஸ்மாக்டவுன் 3 மணி நேரம். 3 மணி நேரத்தையும் இப்போ காட்டுற மாதிரி சும்மா காட்டினா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நொட்டிக்கிட்டு போங்கடா அவங்க ஷோன்னு சொல்லிட்டு கேட்டால் அதில் திட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா இருக்கணும்னா போன வருஷமே இப்படி தான் பண்ணாங்க. 3 வருஷம் ஆனதுக்கப்புறமா இந்த கோடி ரோட்ஸு, ஜான்சனா ஃபியூடு இதை ராலையும் காட்டினாங்க, ஸ்மாக்டவுன்லையும் காட்டினாங்க. அண்ட் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், CM பங்க் ஸ்டோரிலையும் ராலையும் காட்டினாங்க, ஸ்மாக்டவுன்லையும் காட்டினாங்க. 2 சைடும் ஸ்டோரியை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி இதை டெவலப்பிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸ் இருக்கட்டும், பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஜான்வரிக்கு அப்புறமா ஸ்மாக்டவுன் சைடு வந்துடுவாங்க. அண்ட் அது ரெசல்மேனியா ஸ்டோரிக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ட்ரிபிள் ஹெச் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரூமர்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 100% நடக்க தான் போகுது. அடுத்த செய்தி, அமெரிக்காவுடைய தூக்கம் கனவு நாயகன் நம்ம கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நைட்மேர்னால் உங்களுக்கு தெரியும், இரவு கனவுகள். அதாவது நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்குமான இந்த கதை அப்படிங்கிறது தூக்கத்தில் கூட முடிய மாட்டேங்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீக்லி ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டே போயிட்டுருக்கானுங்க. எம்பூட்டு நாள் தான் இதை கொண்டு போவீங்க நம்மளும் கேட்டுகிட்டே இருக்கும். சரி, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூக்கும் கோடிக்கும் ஸ்டோரி முடிஞ்சிட்டான்னு கேட்டால் இப்போ அஃபிஷியலி ஒரு வீடியோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ட்ரூக்கு மீண்டும் WWE சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பை நிக்கோலஸ் கொடுக்க போகிறாரு. எத்தனை தடவை, ஆனால் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வச்சு அடித்து தானே கோடி ரோட்ஸ் சீட்டிங் முறையில் வின் பண்ணார். அந்த சீட்டிங் அப்படிங்கிறதுலாம் இந்த முறை என் முன்னாடி நிற்கக்கூடாது. முழுக்க நேர்மையான ஒருத்தனாக சண்டை போடணும்னா நான் சொல்கிற ஸ்டிபுலேஷனுக்கு அவனை ஒத்துக்கணும். என்னுடைய ஸ்டிபுலேஷனில் தான் அவன் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்ட்ரிக்டாகவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ட்ரூ மேக்கின்டர். ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் சாட்டர்டே நைட் மெயின் மேட்ச் ஜான்வரி 24 நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு சின்ன ஷோ, அதில் நடத்த போகிறது கிடையாதான். WWE பார்த்தீங்கன்னா ஜான்வரி 24 நடக்க போகிற சாட்டர்டே மெயினில் இவங்க 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் சைனிங்கை நடத்திட்டு ஜான்வரி 30 நடக்க போகிற ராயல் ரம்பிளில் நடத்த போகிறாங்களாம். என்னடா சொல்கிற, அப்படியே 2026 எண்டிங் கொண்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சாட்டர்டே மெயின்ட்டுக்கும் அவ்வளோ டைம் இல்லை, ஒரு வாரம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ WWE இது ராயல் ரம்போக்காக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 நாள் ராயல் ரம்போக்கு இருக்குது. ஒரு மாதம் கூட இல்லை, 48 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்மாக்டவுனே பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்மாக்டவுனுக்கு மேலே இருக்குது.
அவ்வளோ நாள் கழித்து தான் இந்த மேட்சை வைக்கணும் அப்படின்னு சொல்லி WWE நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெசல்மனியாக்கான ஃபியூடை நம்ம எடுத்து எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு. வேறு வழியில் கைஸ், ஏன்னா டிசம்பர் மந்த் வந்து பேப்பரி கிடையாது, கிறிஸ்மஸ் டைமு, அந்த நியூ இயர் டைமு, அப்போல்லாம் ஸ்மாக்டவுன் ராவெலாம் ஒன்றாவே டே பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் சும்மா தான் ஸ்மாக்டவுன் நடக்கும், முந்திலாம் நடக்காது. இப்போ அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கு கொண்டு போக போகிறாங்க. நான் கூட ஜான்வரி மாதத்துடைய முதல் ஸ்மாக்டவுனில் நடத்துவாங்கன்னு நினச்சேன். அப்போவும் நடத்த மாட்டாங்களாம். கொண்டு போய் ராயல் ரம்பிள் நடத்துவாங்க. ஏன்னா ராயல் ரம்பிளில் கோடி ரோட்ஸ்க்கு மேட்ச் வேணும்ல, அதுக்காக எப்படி ஒரு முடியுமா? சரி, என்னத்தையும் பண்ணி தொலை. என்னதான் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டீம் க்ரியேட் பண்ணாலும் அவருடைய ஷீல்டு டீம் மாதிரி எதுவுமே நிகர் ஆகலை. ஷீல்டு தான்ப்பா அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஊசோசெல்லாம் பயங்கரமாக கூட்டிகிட்டு வந்து பிளட் லைன் டீமை உருவாக்கினாலே ரோமன், அது மட்டும் சொத்தையான்னு கேட்டிங்கன்னா அது வேறங்க. நான் சொன்னது செத் ரோலன்ஸன் விஷயத்தை. ஏன்னா ஒரு விஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உருவாக்கின மெசாயா டீமாக இருக்கட்டும், எல்லாமே ஃபெயிலியர் தானே. ஆனால் ரோமன் உருவாக்கின த பிளட் லைன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். அதை நம்ம ஷீல்டுக்கு நேராக வச்சிடலாம். ஆனால் ஷீல்டு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாமே ஃப்ளாப்பு தான், கேட்டு தானே, பிளட் லைனை தவிர்த்து. அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் WWE பார்த்தீங்கன்னா ஷீல்டை கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது செத் ரோலன்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கிரியேட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் நினச்சாருன்னா எந்த டீமையும் எப்போ வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். அதை தான் பண்ண போகிறாங்க. சரி, அப்போ மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் வந்து சேர்ந்துருவாரா, டி நம்பர் சேர்ந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா 3 பெரிய தலைகளை ஒன்றா சேர்த்து அண்டர்ரைட் ஆக்கிற விஷயம் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு பெரிய தலையை வச்சு ஒரு ஷீல்டை உருவாக்கலாம். எஸ், செத் ரோலன்ஸ் வச்சு தான். செத் ரோலன்ஸ் இப்போ இன்ஜுரியில் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் விஷன் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கிறாங்க. செத் ரோலன்ஸுக்கு இப்போ ஓரளவுக்கு உடம்பு சரியாகிடுச்சு, கூடிய சீக்கிரம் WWEக்கு வர போகிறாரு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசின விஷயந்தான். அப்படி மீண்டும் WWEக்கு வர்ற செத் ரோலன்ஸ் விஷன் டீமை எதிர்கொள்ளணும்னா அவருக்கு ஆயுதம் தேவை, டீம் தேவை. ஸோ அப்போது அவர் சொல்லலாம், நான் வந்து என்னுடைய ஷீல்டை உருவாக்குறேன், என்னோடய ஷீல்டை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 2 புதிய மெம்பர்ஸை தான் டீமில் அறிமுகப்படுத்தி அவங்கள தன்னுடைய ஷீல்டாக உருவாக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நெக்ஸஸ் டீமை ஒயிட் பாரட் வந்து சிஎம் பாங்கிட்டேருந்து பிடுங்கும்போது நான் நெக்ஸஸ் அப்படிங்கிற பேரோட தான் நடத்தினார். எல்லாம் புது மெம்பர்ஸ், அதில் ஒரு சில பேர் பழசாக இருந்தாங்க. ஆனால் நெக்ஸஸ் அப்படிங்கிற பேர் இருந்ததில்லை. அதே போல் செத் ரோலன்ஸ் புதுசாக உருவாக்குற டீமுக்கு ஷீல்டு 2.0 அப்படிங்கிற பேர் இல்லாமல் மீண்டும் அதே பேர் த ஷீல்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி த ஷீல்டு அப்படிங்கிற டீமில் இருந்தது செத் ரோலன்ஸ் தான். அவர் நினச்சாருன்னா அந்த டீமில் வேறு ஒருத்தரை வச்சு உருவாக்கலாம், அப்படி நடந்திருக்குது. ஸோ அதனால் த ஷீல்டு டீமை செத் ரோலன்ஸ் பார்த்திங்கன்னா த விஷன் டீமுக்கு எதிராக WWEக்கு வரும்போது கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடச்சிருக்குது. இந்த விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரிபிள் ஹெச்சை பெஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் த அவார்டை அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சால் ஒழுங்காக ஒன்றுத்தையும் உருவாக்க முடியலை. வின்ஸ் மேக்மேன் கலத்தி போட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தான் இது நாள் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காரு. வின்ஸ் மேக்மேன் கலத்தி போட்ட பிளட் லைனை வச்சு தான் அவரும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் கிரியேட் பண்ணது ஃபெயிலியர். மேபி அந்த ஷீல்டு அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதுவும் செத் ரோலன்ஸை தலைமையில் வச்சு இன்னும் 2 பெரிய ரெஸ்லர்ஸை சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி சேர்த்தா ஒன்று அந்த டீமில் ஓபா ஃபெமியையும் இன்னொன்று ட்ரிக் வில்லியம்ஸையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது என்னோட ஓன் ஒப்பீனியன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷீல்டு 2.0 அப்படிங்கிற பேர் இல்லாமல் த ஷீல்டாகவே புதிய மெம்பர்ஸை வச்சு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க.